வணக்கம். என்னோட பேர் அர்ச்சனா விஜயராமன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, டை சாக்லேட்ஸ் அர்ச்சனா. அதுதான் என்னோட பிராண்ட். இதை பத்தின கதையை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது மதுரையில் நான் பிறந்த வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 52வது நாள் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணனோட என்னை டெல்லிக்கு கூட்டிகிட்டு என்னை வளர்த்தாங்க. எங்கள் அப்பா சொந்த ஊர் மேலவளவு விஜயராமன். அவங்களோட பயணத்தில் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து எங்கள் எல்லாரையுமே டெல்லியில் வளர்த்தாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு ஹவுஸ் கீப்பர் செல்வி. இவங்களும் என் அண்ணா அருண், இவங்களோட தான் ஸ்கூல் பயணம் எல்லாமே போச்சு. அப்போ என்னதான் நம்ம டெல்லியில் இருந்தாலும் ஒரு கல்ச்சர்ஸ்ன்னு நம்ம புதுசாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்க புதுசாக இருந்தது. நம்ம வீட்டில் தமிழ் பேசுவோம், வீட்டில் நம்ம எல்லாரும் பொங்கல் கொண்டாடும் போது மற்ற ஊரில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸு கல்ச்சர் இதெல்லாமே பார்த்து வளர்ந்து, சாப்பாடுமே எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்தது. இந்த ஒரு விஷயத்தால என்னமோ தெரியல, என்னைக்குமே சாப்பாடுனா ஒரு கொள்ள இஷ்டம். இந்த பயணத்துல ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்ஜினியரிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்ப சென்னைக்கு புதுசா வந்தேன். ஏன்னா அப்ப சென்னையை பார்த்ததே கிடையாது. லீவுக்கு மதுரைக்கு வருவோம், மதுரையை முடிச்சுட்டு சென்னையில அடுத்த ட்ரெயின் மாறிட்டு டெல்லிக்கு போயிடுவோம். இதுல தான் இருக்கும்போது அடுத்த அத்தியாயமான சென்னைக்கு காலேஜ் படிக்கிறது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. வீட்டை விட்டு ரொம்ப தூரமா வரும்போது தான் சாப்பாடு, அம்மா அவங்களோட சாப்பாடு அருமையே புரிஞ்சது. அப்ப வாழ்க்கையே சாப்பாடை ஒட்டி தான் போயிட்டு இருக்குது. ஆனா அந்த என்னைக்குமே எப்படா லீவ் விடும், அப்ப நம்ம போயிட்டு அம்மாவோட சாப்பாடு, அம்மா அப்பா அண்ணா எல்லாரோடையும் கொஞ்சம் எப்படா இருப்போன்ட்டுன்னு அப்ப என்னைக்குமே அந்த மனசு ஏங்கிக்கிட்டே இருந்த விஷயம். இதுக்கு நடுவுல காலேஜை முடிக்கிறேன். நல்லபடியா ஒரு எல்லார போல ஒரு ஐடி கம்பெனில போய் வேலைக்கு சேர முடியுது. இந்த ஐடி கம்பெனில போய் சேரும் போதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே இதுக்குதான் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, கஷ்டப்பட்டு இவ்வளவு படிச்சிட்டோம், ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சலிப்பு வர ஆரம்பிச்சது. எதுக்குடா இந்த வேலையை நம்ம இப்படியெல்லாம் பார்த்துட்டு இதுல என்ன நம்மளுக்கு கிடைக்குது, ஏன் நம்ம இதை இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு இதுல பெருசா என்ன ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு இன்னும் வேணும்ட்டுன்னு தோண ஆரம்பிக்கும் போதுதான் அடுத்து என்ன பண்ணலான்ட்டுன்னு என் ஐடி கம்பெனி வேலையவே விட்டுட்டேன். அப்ப என்ன பண்ணலாம், அப்ப எனக்கு இந்த கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே வச்சு கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையை நான் தேடணும் அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்சது. அப்போ அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுதான் என்னோட அடுத்த பிஸ்னஸான வெப்சைட் அண்ட் கிராஃபிக் டிசைனிங். இந்த பிஸ்னஸை ஒரு 10 வருஷம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது என் ஃப்ரெண்டோட. அப்போ பார்க்கும்போது ஒரு கஸ்டமரா என்ன ரிக்குவயர்மெண்ட்டு, என்ன தேடுறாங்க, அவங்க என்னென்ன பண்ணணும், அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதுலேருந்து எப்படி ஒரு ப்ராடக்டா ரெடி ஆகணும், இதெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க ப்ராடக்டை வெப்சைட்ல எப்படி அழகா காமிக்கலாம், இதெல்லாம் கத்துக்க முடிஞ்சது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட பழகுறேன், நிறைய பேரோட ஃபீட்பேக் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. எப்படியெல்லாம் அவங்க புதுசா யோசிக்கிறாங்க, அந்த அவங்களுக்கு வர்ற குவெஸ்டின்ஸை நம்ம எப்படி புதுசா இன்னும் பதில் சொல்றது, இப்படியெல்லாம் நிறைய கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா இங்கேயுமே ஒரு புது தொழில் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எங்கேயோ அந்த நடுவுல சாப்பாடு, அதை சுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணுனா என்னன்ட்டு நினைச்சேன். அதுக்குண்டான முயற்சிகளும் எடுத்தேன். பட் எதுவும் கை கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் 2020ல என்னோட கல்யாணமும் நடந்தது, கொரோனாவும் வந்துச்சு. கல்யாணத்துன்றது எல்லாருக்குமே பெரிய 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 எதிர்பார்ப்பா இருந்துச்சு. எனக்கும் அதுல கண்டிப்பா அதுக்கு என் கணவருக்கு ரொம்ப எனக்கு சிறப்பா அதுக்கு கை கொடுத்தாங்க, பிரதீப். இதுல எனக்கு என்ன பண்ணணும்ன்றத, எனக்கு என்ன பண்ணணும்னு இஷ்டம் இருந்தாலும் அதுக்கு எனக்கு சரித்துணையா இருந்து என்ன நீங்க பண்ணணும்னாலும் அதுக்கு நான் பக்கபலமா இருக்கேன்ட்டு சொல்லும் போதுதான் கண்டிப்பா என்னால அதுக்கு அடுத்து என்ன யோசிக்க முடிஞ்சது. ஏன்னா கொரோனா டயத்துல கல்யாணமான ஒரு மாசத்துலயே லாக்டவுன். வேற என்ன பண்ணலாம், என்ன புதுசா பண்ணலாம் அப்படின்னு தேடும் போதுதான் எனக்கே கொரோனா வந்துச்சு. அப்ப இப்படியெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே கபசுர குடிநீரை பார்த்தாங்க, இல்ல மருத்துவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இல்ல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது எல்லாருமே பழையபடிக்கே நம்ம எப்படிதான் நல்ல பழைய ஹெல்தியான உணவு, சத்தான உணவு இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்ட்டு
பளிச்சுன்னு வந்து எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்கும் போது எனக்கும் அதை தான் தோணுச்சு. ஏன் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், ஏன் திடீர்னு இவ்வளோ கசப்பா கொடுக்குறாங்க, ஏன் நம்ம இவ்வளோ டாக்டர்கிட்ட போகிறோம், எல்லாருமே பயந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கும் தோணுச்சு, சரி இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் கண்டிப்பாக கடையில் அப்பயுமே இருந்தது. ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து கடைகளுக்கு போகும்போது கொஞ்சம் நேரம் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க, சாமான் நீங்கள் வாங்கலாம் போகலான்ட்டுன்னு. அப்போ எனக்கு பிடிச்சது கடைசியாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த இனிப்பு பலகாரமாக இருந்த சாக்லேட். இந்த சாக்லேட்டை மட்டும் வந்து என்னைக்குனாலும் அந்த கடையில் லைனில் நின்று சாமான் வாங்கும்போது கடைசியாக ஒரு குட்டி பீஸை வாங்கிட்டு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பாடா சரி அப்பா பரவாயில்ல, இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு கொஞ்சமாவது ஒரு இனிப்பாக முடிச்சுக்கலான்ட்டுன்னு. ஆனால் இதில் என் கணவர் என்கிட்ட ஒரு வாட்டி கொடுத்த ஒரு சாக்லேட்டை வச்சு தான் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. இந்த சாக்லேட்டை கொடுக்கும்போது இந்த சாக்லேட் ஒன்று கொடுக்குறாங்க, அது சாப்பிட்டா கசப்பாக இருக்குது. என்னம்மா இப்படி கசப்பாக இருக்குது, இதை சாப்பிட சொல்கிறீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலாக சாக்லேட்டுன்னாங்க. இப்படியெல்லாம் கொடுத்தா எப்படிங்க சாப்பிடுவாங்க? ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா ஒரு வாட்டி ஃபாரின் போயிட்டு வரும்போது ஒரு சாக்லேட்டை கொண்டு வந்தாங்க. மற்ற சாக்லேட் எல்லாம் காலியாச்சு, ஆனா அந்த ஒரு சாக்லேட் மட்டும் காலியே ஆகல. கேட்டா அதுக்கு பேர் டார்க் சாக்லேட்டா. அந்த சின்ன வயசுல அது புரியல. இப்ப திருப்பி இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது சாக்லேட்னா இதுதான் சாக்லேட்டுன்னு நாங்களாம். இதை எப்படி சாப்பிட்றது, இது ஏன் இவ்வளோ கசப்பாயிருக்கு, இது ஏன் நம்ம ஊர்ல விற்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, இதெல்லாம் என்ன நடக்குது நம்மளை சுத்தி? எனக்கு பிடிச்சது இனிப்பு தானே, அப்ப சாக்லேட்டுக்கும் இனிப்புக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டுன்னு ஒரு பளிச்சுன்னு உடச்சு போடும்போது என்னடா பண்ணலாம், ஏன் இது இப்படி இருக்குதுன்னு படிக்க ஆரம்பிச்சேன், எப்படி பண்றாங்கன்றத பார்க்க ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டமான டை சாக்லேட்ஸ் பிறந்துச்சு. அப்ப சின்ன விஷயங்களா வந்து ஆரம்பிச்சது. எப்படி கொக்கோ வந்து ஒரு பழமா வருது அப்படின்ற ஒரு பழமே இருக்குதுன்னு அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பழத்துல இருந்து எப்படி சாக்லேட் பண்றாங்க, ஒரு விவசாயி இதுக்கு எவ்வளவு மெனக்கட்டுறதால நம்மளுக்கு ஒரு சின்ன துண்டு வருதுன்ட்டுன்னு அன்னைக்கு புரியும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு விதைய வந்து நம்ம தண்ணியே ஊத்தாம அரைச்சு ஒரு சாக்லேட்டா போடும்போது இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ வேலை நடக்குது இந்த ஒரு சின்ன துண்டுல. அப்ப இதெல்லாம் வேலை நடக்கும் போது இதுலயும் இந்த கசப்பா இருக்கிற சாக்லேட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அது அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொரோனா டயத்துல என்னோட ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு 1 bedroom செட்டப்ல ஆரம்பிச்சதுதான் டை சாக்லேட்ஸோட ஃபர்ஸ்ட் பயணம் இன் 2020. அப்ப வந்து இதை வந்து பண்ணி பார்த்துடலாம், எப்படிதான் இருக்குது, இது எப்படி வருது, இதை நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கும்போது ஏன் மற்றதுக்கும் இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் தெரியுது. ஏன்னா சாக்லேட்டுன்ற ஒரு சின்ன விஷயம் வந்து கசப்பா இருக்குது, விதை கசப்பா இருக்குது, ஆனா கடைசியில நம்ம சாப்பிடும்போது இனிப்பா இருக்குது. அப்ப எவ்வளோ விஷயங்கள் போயிருந்தா அந்த சின்ன விஷயம் இவ்வளோ மாற்றம் போயிருக்குது. அப்ப இதை வந்து இதுல இருக்கிற நியூட்ரிஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எப்படி ஒரு முருங்கைக்கீரையை சொன்னா அது சூப்பர் ஃபுட்னா, அப்ப சாக்லேட்ல இருக்கிற கொக்கோ கூட சூப்பர் ஃபுட்டா? அப்ப இந்த விஷயம் தெரியவே தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சது சர்க்கரை இனிப்பு, இந்த பலகாரத்துக்கு நடுவுல சாக்லேட்டு. அப்ப இதுவே வந்து ஒரு சத்தான உணவா இருக்குது. அந்த சத்தான உணவை நம்ம டெய்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டா என்ன இருக்கும் அப்படின்ற போது இதை உண்டான இன்னும் வேலைகள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேருன்னு ஒண்ணு வச்சோம், டை சாக்லேட்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னா யோர் சாக்லேட்ஸ். இங்கிலீஷ்ல இருக்கிற பழமையான வார்த்தை வந்து யோர்ஸ், பேர் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல டை சாக்லேட்ஸ். அப்ப உங்களுக்கான சாக்லேட், அதுல பார்த்து என்னென்ன விஷயங்களை சேர்க்க கூடாதோ அதை தவிர்த்துட்டு தேவையான விஷயங்கள் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு அது சாப்பிட்டா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். ஏன் சாப்பிட்டோம், அதிகமா சாப்பிட்டோம், வெயிட்டு கூடிருமா, இதாயிருமா அதாயிருமா, அதெல்லாம் இல்லை. அளவா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, திருப்பி சாப்பிடும்போது நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க. டை சாக்லேட்ஸ் உருவான முறை இதுதான். ஸோ டை சாக்லேட்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து விவசாயிட்ட இருந்து நேரடியா கொள்முதல் பண்ணணும்ட்டுன்னு பார்த்தோம். அப்ப எங்கெல்லாம் வந்து கொக்கோ விளையுது, ஏன்னா ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியா இதை வந்து வளர்க்குறாங்க. அப்ப நம்ம அதுக்கு தாப்புல இருக்கிற கிளைமேட் வந்து நம்ம தென் மாவட்டங்கள்ல இருக்கிற சில ஊர்ல, மற்ற ஸ்டேட்ஸ் வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் வந்து விளையுது. அப்ப இங்கெல்லாம் இருக்கிற ஃபார்மர் யாரு அவங்ககிட்ட இருந்தெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். அப்ப சில பேர் எங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நம்பிக்கையோட ஆரம்பிச்சது தான் ஆர்கானிக்கா நம்ம எப்படியெல்லாம் கொக்கோ பீன் வாங்கலாம், இதுல நம்ம எப்படியெல்லாம் வந்து எந்த விதமான நஞ்சிலா உணவா நம்ம எப்படியெல்லாம் மக்களுக்கு கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வந்து ஒரு சின்ன செட்டப்ல நான் சொன்னேன்ல, எங்க வீட்டில் இருக்கிற ஒரு ரூமை வந்து நான் சாக்லேட் ரூமை மாத்திட்டேன். அப்ப சாக்லேட் பண்றதுக்கான தேவையான விஷயங்களை வந்து சின்னதா என்ன பண்ண முடியும், ஏன்னா இது கை காசு போட்டு பண்ண ஆரம்பிக்கிறோம்ல. அப்ப சின்னதா செட்டப் ஆரம்பிச்சு அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் மட்டுமே இருந்து பண்ண ஆரம்பிச்சோம்.
அப்புறம் இன்னும் வந்து 2 பேர் எனக்கு சேர்ந்து வந்து வேலை பார்க்கறதுக்கு பார்ட் டைமாக சேர்ந்தாங்க. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்டை ரெடி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு நாட்டு சர்க்கரையில் போட்டு எப்படி இருக்கும், இல்லை கோகனட் சுகர் இந்த நீராக இருக்குல்ல இதில் போட்டால் நம்மளுக்கு சாக்லேட் எப்படி வரும், நம்மளுக்கு கான்சாரி ப்ரௌன் சுகர் இதில் இருக்குது, இது இல்லாமல் நம்ம ஊரில் கிடைக்கிற நட்ஸு பழங்கள் இதெல்லாம் போட்டால் சாக்லேட் எப்படியெல்லாம் மக்கள் கொடுப்பாங்க இப்படின்ட்டு யோசனையெல்லாம் போகும்போது அப்போ வந்து எங்கே கொடுத்து விற்கிறது இதை அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா லாக்டவுன் டைமு, அப்போ பெருசாக எந்த கடைகள்லையுமே வந்து நம்ம தான் விற்க முடியும், மற்றபடி வேறு எங்கேயுமே போக முடியாது. அப்போ எனக்கு கை கொடுத்தது ஒரு கடை இங்கே சென்னையில். அவங்கள வச்சு தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கை கொடுத்தாங்க. அங்கே தான் வந்து எங்களோட சாக்லேட்டை கொடுத்தோம். அப்போ சாக்லேட் கொடுக்கும்போது மக்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்ககிட்டருந்து வந்த ஃபஸ்ட்டு வர்ற சேல்ஸ் எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நம்பிக்கை தருணமாக இருந்தது. அப்போ நம்ம இதை நம்பி இறங்கலாமா, ஓகே அப்படின்றம்போது தான் சரி அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிட்டு இன்னும் ஒரு ஃப்ளேவரில் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் 2 ஃப்ளேவர் 3 ஃப்ளேவர் அப்படின்ட்டுன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டு மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. இந்த முயற்சியில் இந்த பிராண்டை நம்ம உருவாக்கும் போது இதுக்கு ஒரு லோகோன்னு வச்சு, இதுக்கு ஒரு பேக்கேஜிங்னு வச்சு, இதுக்கு கஸ்டமர் எப்படியெல்லாம் வந்து கொடுத்தா இவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது, ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது. அதோட பேர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, அதோட லோகோ இல்லை அது வந்து எப்படி நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது. நம்ம எங்கேயோ போயிட்டுருப்போமோ இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஓ இவங்க அந்த விஷயம் தானே, இதை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு பார்த்துருக்கோமே அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு மனசில் ஈர்க்கமாக பிடிச்சிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா இதுதான் நான் முதல்ல கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். எப்படி ஒரு பிராண்ட் உருவாகுது, எப்படி அதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலைகள் நடக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ தூரத்துக்கு எல்லாருமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற விஷயங்கள்லாம் பேசும்போது ஒரு பிராண்ட் உருவாகிறதுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது. அது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட நாங்கள் 2 வருஷமாக அந்த ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கே ஆக்குனது. அப்போ தான் வந்து எங்கள் கம்பெனியவே அடுத்தது ரெஜிஸ்டர் பண்ணோம், பிரஹானா ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இது நானும் என் கணவரும் எனக்கு பக்கபலமாக இருந்த ஆரம்பித்த ஒரு கம்பெனி. அதனால் அதுக்கு பேர் பிரஹானா ப்ராடக்ட்ஸ்னு வச்சோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் சொல்லலாம், ஏன்னா ஆம்பளைகளுக்கு பின்னாடி வந்து ஒரு பெண் இருக்காங்கன்ட்டுன்னு. ஆனால் நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன், நான் வந்து ஏன் இந்த முயற்சிக்கு பின்னாடி கண்டிப்பாக என் கணவர் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு தொழில் முனைவோராக நம்ம வந்து உருவாகும் போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக இருக்கும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குற டைம்லேருந்து நம்ம வந்து இருக்கிற இதில் ப்ராசஸில் நிறைய ரிஸ்க் இருக்குது, நிறைய ஃபெயிலியர்ஸுமே வரும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த வீடு, நம்ம குடும்பம், அப்பா அம்மா மாமியார் கணவர் இவங்க எல்லாரும் துணை இல்லாட்டி ஒரு பெண்ணாக வந்து நான் முன்னாடி வர்றதுக்கு கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா நான் எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆண்டர்ப்ரன்யூர். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா நான் என்னை பார்த்து என் ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேர் வரலாம், என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் புதுசாக யோசிக்கலாம், ஏதாவது நானும் புதுசாக ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சிட்டு வரேன்ட்டு. ஏன்னா அந்த ஜேர்னி வந்து கஷ்டம், ஆனால் கண்டிப்பாக முடியாமல் போகுன்ட்டுனே கிடையாது. நீங்கள் தாராளமாக நிறையா சாதிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பக்கபலமாக இருக்க வேண்டியது நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்போர்ட் சிஸ்டம். இந்த சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலான்றது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது தான் பிரஹானா ப்ராடக்ட்ஸை ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆஃபீஸ் இடமா வந்து போட்டோம். ரொம்ப வருஷமாக வந்து ஒரு ஆசை, நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும், நம்ம வந்து அப்போ வந்து அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம ஒரு வேலை உருவாக்குற இடத்துல இருக்கணும், நம்ம வந்து ஒரு 2 பேருக்கு வேலை கொடுக்கணும். அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்த டீம் வந்து என் டீமில் எல்லாருமே லேடிஸ். அப்போ லேடிஸாக இருக்கும்போது அவங்களோட கஷ்டத்துலேயும் அவங்க வந்து வேலைக்கு வரும்போது அப்போ வந்து அந்த நம்ம வந்து ஒரு சேஞ்ச் மேக்கராக இருக்கோம். அதுதான் வந்து வாழ்க்கையில் புரிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் ஒரு சேஞ்ச் மேக்கராக இருக்கும்போது நீங்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு விஷயத்த மாற்ற பார்க்குறீங்க, அதுக்குண்டான ஃபஸ்ட்டு படிக்கட்டை வைக்கிறீங்க. அப்போ அப்படி தான் எங்கள் ஆஃபீஸை செட்டப் பண்ணோம். அப்போ ஆஃபீஸில் சின்னதாக மெஷினை வச்சுக்கிட்டு இந்த சாக்லேட்டை எப்படியெல்லாம் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இன்னும் சில கடைகளுக்கு கொடுக்கறத ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வேலை போச்சு. இதுக்கு நடுவில் எங்களுக்கு நல்லா பக்கபலமாக இருந்தது எங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்த எல்லா கடைகளுமே தான். அப்போ தான் வந்து அவங்க கடைகளில் நம்ம விற்கிறது, அவங்க கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கி கொடுக்கறது, இதுக்கு நடுவில் நம்ம வந்து இன்னும் பேக்கேஜிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா இந்த நடுவில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சாக்லேட் வந்து ஆக்சுவலாக வந்து கையில் உருகும். அப்போ இதுக்கு நடுவில் சென்னையில் சாக்லேட் பண்ணும்போது உருகும்போது அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஃபஸ்ட்டு வேலையாக இருந்ததே வந்து சாக்லேட் தரமாக இருக்கும்போது அது ஒரு நஞ்சிலா உணவாக உங்களுக்கு கொடுக்கும்போது உருகலாம்,
ஆனா அதை வந்து உருகுனாலும் அதோட நல்ல சத்து எல்லாமே அப்படியே இருக்கும். இதை சொல்லி கஸ்டமருக்கு சொல்லும்போது கஸ்டமர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இதை பார்த்தே எங்களுக்கு தோணுன ஒரு விஷயம், பரவாயில்ல நம்ம மக்களும் வந்து புதுசு புதுசா சொல்ற விஷயங்களுக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆகுறாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் எங்களுக்கு நம்பிக்கை கூடுச்சு. ஆளுகளும் எங்களோட வேலைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர்ல இருந்து 2 பேர்ல இருந்து இப்ப 3 பேர் என்னோட கூட வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் டயட் சாக்லேட்ஸோட அடுத்த நம்ம கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ சாக்லேட்டுன்றது கொக்கோ அப்படின்ற ஒரு பழத்துல இருந்து வருது. இது வந்து நம்ம ஊர்ல உள்நாட்டு விளையிறது இல்ல. இது வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பழமா இருந்து நம்ம இதை வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பழம் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கும் கீழே இருக்கிற மலை அடிவாரத்துல வளர ஒரு பழமா இருந்தது. அப்ப இத வந்து நம்ம ஊர்ல நிறைய விவசாயிகள் வந்து சாக்லேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணும்போது இதுல நிறைய பேர் வந்து மல்டி கிராப்பிங் அப்படின்றதான் வளர்த்தாங்க. ஸோ ஒரு தென்னையோட இல்ல அரேக்கா அந்த மாதிரி இருக்கிற பாக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு கூட்டா இருக்கிற ஒரு விவசாயம் பண்ற இடத்துலதான் கொக்கோவையும் வளர்த்தாங்க. அதை அப்படியே ஆரம்பிச்ச ஒரு இதுல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியா இருக்கிற கொக்கோ யார் யார்கிட்ட இருக்குது, ஆர்கானிக்கா, ஏன்னா நஞ்சிலா ஒரு சாக்லேட்டா கொடுக்கும்போது அந்த மாதிரி யார் யார் விவசாயம் பண்றாங்கன்ட்டுன்னு நம்ம தென் மாவட்டங்கள்லயும் தென் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மற்ற ஊர்கள்லயுமே வந்து விவசாயிகளை தேட ஆரம்பிச்சோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொக்கோ பழம் வந்து ஒரு குட்டியா பப்பாளி மாதிரி இருக்கிற ஒரு பழமா இருக்குது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு வெள்ளையா இருக்கிற சொலையில அதோட விதை இருக்குது. இது எப்படின்னா நம்ம வந்து சீத்தாப்பழமோ இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த விதை இருக்கிற இதை வந்து விவசாயி வந்து சொலைய எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சொலைய எடுத்ததுக்கு அப்புறம் விதையா இருக்கிறத காய வைக்கணும். காய வைக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணாங்க. இதை பார்க்கும் போதே ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ பண்ணாதான் ஒரு காஞ்ச விதை வருதா? அந்த விதையை மட்டும் வந்து நம்ம அரைச்சா சாக்லேட் பண்றதுக்கு இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருந்தது. அப்ப ஒரு விவசாயி இவ்வளோ மெனக்கெட்டு பண்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய மெனக்கெட்டு பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்குற விலை வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து நேர் வழியில வாங்கும்போது அவங்களுக்கு உண்டான தரமான விலையை வந்து கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுதான் விவசாயிகளை தேட ஆரம்பிச்சோம். கண்டிப்பா இது நல்ல விஷயம் என்னன்னா எங்களுக்கு இந்த மாதிரி சில விவசாயிகள் கிடைச்சாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம லோக்கலாவே வந்து கொக்கோ வாங்க முடிஞ்சது. இந்த விதையை வாங்கி அரைக்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன, இது எப்படி எல்லாம் பண்ணலாம், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ வந்து காசு போட்டு எதுவும் பண்ண முடியாத போது சின்னதா ஒரு செட்டப் எப்படி பண்ணலாம், சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுவும் சென்னையில வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்றோம். ஏன்னா கொக்கோ வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு உண்டான வந்து டெம்பரேச்சரு, எவ்வளோ ஈரப்பதம் இருக்கு தண்ணியில, இதெல்லாம் வந்து பார்த்தாதான் நம்மளால வந்து ஒழுங்கான சாக்லேட்டை பண்ண முடியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வந்து நம்ம வந்து விவசாயிட்ட இருந்து அந்த விதையை வாங்கலாம், இதுல நம்ம வந்து என்னன்னா விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதோட ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா பீன் டு பார் சாக்லேட் மேக்கிங்னு சொல்லுவோம். ஸோ நம்ம விவசாயிட்ட இருந்து வாங்குற அந்த கொக்கோ பீன்ல இருந்து நம்ம சாக்லேட் பாரா பண்றோம். அப்ப இந்த ப்ராசஸ்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்து கத்துக்கிட்டேன். இன்டர்நெட்ல பார்த்தேன். நிறைய விஷயங்களை வந்து எப்படியெல்லாம் எல்லாரும் பண்றாங்கன்றது பார்த்துட்டு சரி என்னோட சுய முயற்சியா இதுல நம்ம எப்படியெல்லாம் பண்ணா ஒரு நஞ்சிலா உணவா நம்ம சாக்லேட்டை கொண்டு வரலான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இந்த ரோஸ்டிங்னு சொல்லுவாங்க. அப்ப ரோஸ்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொக்கோ கொட்டைய மிதமா வறுக்கிறது. இந்த வறுத்தாதான் வந்து நம்ம அதுல இருக்கிற வந்து ஃப்ளேவரோ அரோமாவோ வந்து அதுல வந்து வர்றதுக்கு உண்டான இன்னும் தூக்கலா கூடுதலா வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதை பண்ணிட்டோம்னாலேயே இது வந்து இதை வச்சு நம்ம வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று சாக்லேட் ஒழுங்கா வரும், இல்லை சாக்லேட் டேஸ்ட் ஒழுங்கா வராமல் இருக்கலாம். அப்போ இதே வந்து பதமா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய மெனக்கட்டும். அப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கொட்டையில இருக்கிற தோல் எடுக்கணும். பலாப்பழ கொட்டையை சாப்பிட்ருப்பீங்க. அந்த பழ கொட்டையை வந்து தோல் எடுக்கிற மாதிரி இதுக்குமே வந்து தோல் எடுக்கணும். ஆரம்பத்துல இது எல்லாமே வந்து கையில தான் பண்ணுவோம். இப்பயுமே முக்கால்வாசி எல்லா வேலையும் கையில பண்றோம். ஏன்னா பதமா பண்ணும்போது அதோட டேஸ்ட் வேற, அதுவே வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து மஷீனை வச்சு பண்ணும்போது அதோட டேஸ்ட் வேறையா இருக்குது. அப்ப நம்ம வந்து இதுல இருக்கிற நற்சத்துகள் எல்லாமே இருக்கணுன்ற போது எல்லா ப்ராசஸுமே வந்து ஒரு கையில வந்து செய்யற முறைகளாவே இருந்ததை தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஸோ வந்து கையில வந்து தான் புடைச்சி தோலை எடுப்போம். தோலை எடுத்து அதை உம்மியெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த கிரைண்ட் பண்ணுவோம். அப்ப கிரைண்ட் பண்ணும்போது இது ஒரு 3-4 நாள் ஆகுங்க. சொன்னா நம்புவாங்களா? ஆனா அதான் உண்மை. ஏன்னா இந்த கொக்கோ விதையில
அவ்வளோ நல்ல விஷயமான கொக்கோ பட்டர் இருக்குது. இதை போட்டு நீங்க அரைச்சிங்கனாலே இதை வந்து நம்ம வந்து ஒரு மாவு பதத்துக்கு வரும். ஆனா இதுக்கு தேவையான விஷயம் நம்மளுக்கு வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அரைக்கணும். அப்ப அந்த ஒரு மெத்தடை பண்ணும்போது அது எவ்வளோ சூட்டில் ஓடுது, இல்லை எவ்வளோ வந்து தன்மை இருக்குது, கெட்டியா இருக்கா, தண்ணியா இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம இதுல இனிப்பு கொஞ்சமா சேர்ப்போம். ஏன்னா இன்னைக்குமே வந்து எல்லாருக்கும் அந்த பழக்கம் இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நார்மலா சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்துறதுல நம்ம இதை பண்ணும்போது அதுல வந்து டெம்பரிங்ன்ற ப்ராசஸ் அடுத்தது முக்கியமான விஷயம். ஒரு சாக்லேட் வந்து எடுத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சத்தம் வரும் உடைக்கும் போது. அப்ப அது வந்து ஒரு ஸ்லேட் உடைக்கும் போதோ இல்லை டக்குன்னு சத்தம் வர்றதுதான் வந்து அதோட நேச்சர். அது வந்து அப்படிதான் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பண்ணும்போது அந்த சாக்லேட்ல வந்து கலர் வந்து சமமா இருக்கும், ஒரு அழகான ஒரு ஷைன் வரும். ஏன்னா அதுல தேவையான கொக்கோ பட்டர் நம்ம அப்படியே வச்சிருக்கோம். அப்ப இது பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றுவோம். மோல்டில் ஊற்றி திருப்பி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு பேக் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் பண்ணுறது நான் என்னோட டீமாக இருக்கிற எல்லா பெண்களும் சரி, நாங்களும் சரி, இதெல்லாம் வேலை பார்க்கும்போது ஒரு விதை வந்து ஒரு சாக்லேட்டாக போகிறது, இந்த ப்ராசஸை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நம்ம ஆரம்பித்த முயற்சி எங்கேயோ ஒரு நல்ல விஷயமா போயிட்டு இருக்குது. அப்படின்ற போது இதை கஸ்டமர் சாப்பிட்டுட்டு பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப இந்த ப்ராசஸ்ல நம்ம ஒரு பேக்கேஜிங் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு கடையில கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப இன்னும் சில கடைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மெனக்கடல் வந்து எல்லாமே எதுக்கு அப்படின்னா, சாக்லேட்டுன்றது நம்மளுக்கு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா இருக்கணும், சாப்பிடும்போது சந்தோஷமா சாப்பிடணும்னு நினைச்சு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கண்டிப்பா சரியான முறையில போயிட்டு இருக்குதுன்னு தோணுச்சு. சாக்லேட் உருவான கதை வந்து பீன் டு பார் சாக்லேட். இதுலயுமே வந்து கோவர்ச்சர்ஸ் அப்படின்னா சாக்லேட்ல அதிகமா கொக்கோ பட்டர் இருக்கிறது தான். அது வந்து நம்ம வந்து வேற ஒரு வெஜிடபிள் ஃபேட்டோ ஏதோ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணோம்னா காம்பவுண்ட்ஸ் ஆயிரும். ஆனா நம்ம வந்து மக்களுக்கு கோவர்ச்சர்ஸை எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணுன்ற முயற்சி ஆரம்பிச்சாச்சு. அப்ப இதை எப்படி எல்லாருக்கும் எடுத்துட்டு போறது? அப்ப கொரோனா டயத்துல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு கடை வந்து கண்டிப்பா எங்களுக்கு கை கொடுத்தாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு 2-3 கடையாச்சு, ஒரு 5 கடையாச்சு. அப்ப கடைகள்ல வந்து இயற்கை அங்காடிகள்ல வந்து நம்மளோட காய்கறி விற்பனையோட இதையும் வைக்கும் போது மக்கள் இதை நல்லா விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. அப்ப இந்த மாதிரி மக்களுமே வந்து கண்டிப்பா கடலை மிட்டாயும் வாங்குறாங்க, சாக்லேட்டும் வாங்குறாங்க, நம்மளுக்கு லட்டுவும் வாங்குறாங்க. அப்ப எல்லாருக்குமே வந்து இந்த நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்குது. இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து கொரியர்ல மக்களுக்கும் கொடுக்கலாம், சோசியல் மீடியால நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம், இல்லை சில ஈவெண்ட்டுக்கெலாம் போகும்போது ஏங்க நாங்களும் இந்த மாதிரி சாக்லேட் பண்ணுறோம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு மக்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்குற ஃபீட்பேக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ படிப்படியாக சாக்லேட் வந்து கடைகளுக்கு மட்டும் இருந்தது. அடுத்து வந்து இயற்கை அங்காடிகள், இதை மாதிரி வந்து இந்த சென்னையில் நடக்கிற அங்காடிகள்லையுமே நாங்கள் வந்து போய் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ மாதத்துக்கு எல்லா ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் நடக்கும்போது மக்கள் வாங்குறவங்க அடுத்த மாதமும் நாங்கள் அங்கே போகும்போது வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ இதுவுமே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி சாக்லேட் வாங்கணும்னா எங்ககிட்ட நம்பி வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து சாக்லேட்டில் கொக்கோ பவுடரும் சரி, இல்லை பாலில் கலந்து கொடுக்கறதுக்கான வந்து ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடரும் கொடுக்கும்போது அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ சாக்லேட்டு, ட்ரிங்கிங் சாக்லேட், இந்த எல்லா விஷயங்கள்ட்டையுமே நம்ம மக்கள் வந்து நம்மளை நம்பி வர்றாங்கன்ற போது இன்னும் ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. இதில் அப்போ வந்து ஆரம்பித்தது சாக்லேட் வந்து கடையில் கொடுத்து ஈவெண்ட்டுகளுக்கு கொடுத்து இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து நம்மளையே ஃபோனில் அணுக ஆரம்பித்தாங்க. எப்படிங்க உங்கள் ப்ராடக்ட்டு, இதை பற்றின விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ ரீசெண்டாக தான் எங்களோட வெப்சைட்டையே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் சாக்லேட் அனுப்பிட்டுருக்கோம், தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்கனாலும் நம்ம சாக்லேட் அனுப்பிட்டுருக்கோம். இப்போ வர எல்லாருமே பேக்கிங் பண்ணுறாங்க, அதுக்குமே எங்களுக்கு சாக்லேட் தேவைன்றாங்க, நாங்கள் அதுக்குமே சாக்லேட் ரெடி பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி சாக்லேட் இல்லாத ஒரு சாப்பாடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனால் இது வந்து எப்படி எல்லாருக்கும் மக்களுக்கும் போயிருக்குதுன்னா, எல்லாருக்கும் சாக்லேட் வேணும், ஆனால் அவங்களுக்கு
தேவையான விஷயங்கள் வந்து இந்த நற்சத்தா இருக்கிறத அதிகமா கொடுக்கணுன்ற போது நம்ம அதை சாக்லேட்டா வந்து சாப்பிட்றது, டெய்லி ஒரு சின்ன துண்டா சாப்பிட்றதோ, இல்ல நம்ம பால்ல கலந்து கொடுத்து பசங்களுக்கு கொடுக்குறாங்க நிறைய பெற்றோர்கள், இல்ல நான் வந்து சர்க்கரையே இல்லாம எடுத்துக்கிறேன்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற மக்களுமே இதை சந்தோஷமா வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அது திருப்பி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்க டயட்ல இருக்காங்க, இல்ல டயபெட்டிக்கா இருக்காங்க, இல்ல இவங்க வந்து சர்க்கரை கம்மியா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, இல்ல இவங்களுக்கு டார்க் சாக்லேட் தான் பிடிக்கும், அதிகமா தித்திப்பா இருக்கிற எந்த விஷயமும் பிடிக்காது, இல்ல பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்ல நான் ஹோம் பேக்கரா இருக்கேன், எனக்கு சாக்லேட் வேணுங்க, நான் காம்பவுண்ட்ஸ் இல்லை கொவர்ச்சர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இப்படியெல்லாம் நாங்கள் சொன்ன விஷயங்கள் எங்களை சுற்றி வர ஆரம்பிக்கும் போது எங்களோட பாதை கரெக்டாக இருக்குது, இதில் நம்ம போகிற முயற்சி கரெக்டாக தான் போயிட்டுருக்குது, அப்போ இதை இன்னும் நம்ம ஃபர்தராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் திருப்பியும் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் மூலாதார காரணமே வந்து எங்களை கை கொடுத்த விவசாயிங்க. அப்ப நம்ம இந்த பாதையில போயிட்டு இருக்கும் போது பார்த்த ஒரு விஷயம் வந்து போன வருஷத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஒரு ஹர்டலா இருந்ததுன்னா, ஒரு விவசாயிக்கு வந்து விளைச்சல் கம்மி ஆகுது, ஆனா நம்மளுக்கோ சாக்லேட் வந்து மக்கள் கேக்குறாங்க. ஏன் விளைச்சல் கம்மி ஆகுது, என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தா, இப்ப நம்ம நிறைய விஷயங்களை பேப்பர்ல படிக்கிறோம், நியூஸ்ல கேட்கிறோம், இந்த மாதிரி மழை வந்து அதிகமா இருக்குது, மழை கம்மியா இருக்குது, இல்ல மழை வந்து வர்றதுக்கு எப்ப சொல்றாங்களோ அதுக்கு முன்னாடியே வந்துருது, வெயில் வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அப்ப இதெல்லாம் படிக்கும் போது இல்ல செடியல்ல வந்து டிசீஸ் இன்ஃபெஸ்டேஷன், ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் வேணா பூச்சி இதெல்லாம் வந்து தாக்குது அப்படின்ற போது கொக்கோவும் வந்து இதுல தப்பிக்கல. நிறைய விவசாயிகள் எங்க கிட்ட சொன்ன விஷயம் வந்து எங்களுக்கு விளைச்சல் கம்மியா இருக்குது, வெப்பம் வந்து அதிகமா இருக்கிறதால அந்த பூவா வரும், ஃபர்ஸ்ட் கொக்கோ வந்து பூவா வரும், அந்த பூவே வந்து கருகி போயிருது, இல்ல அதுல வந்து நம்மளுக்கு வந்து பூச்சி வந்துருது, இல்ல குரங்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிருது, அணில் வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு போயிருது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குவாலிட்டியும் சரியா வர மாட்டேங்குது, அவங்க கொடுக்குற வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டியோட ஈல்டும் கம்மியா இருக்குது. அப்ப நம்ம மக்கள்கிட்ட சாக்லேட்டை எடுத்துட்டு போறோம், மக்கள் அதை சந்தோஷமா வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனா நம்ம விவசாயிகள்கிட்ட இதை வந்து இப்ப கொடுக்கறதுக்கு இல்ல கம்மியா இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்ல நம்ம தென்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் இதுல இல்லாம உலக லெவல்லையே நிறைய ஊர்ல சாக்லேட்டே இல்லை, அதுதான் பிரச்சனை ஆயிட்டு இருந்தது. இதை நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, நிறைய விஷயங்களை இந்த விஷயம் என்னன்னா 2050 சாக்லேட்டே இருக்காதுன்ற அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்படி என்னங்க ஆயிட்டு இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் காணாமவே போயிரும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இல்ல, இதுக்கு ரீசன் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கிற வெப்பம், வெயில், இல்ல மழை வந்து அந்த கரெக்டா விவசாயம் பண்ணி முடிக்கிற டயத்துல வெயில் அதிகமா இருக்குது, மழை வந்துருச்சு அப்படின்ற போது நம்ம எப்படி நெல்லுக்கோ இல்ல மற்ற கிராப்ஸுக்கோ இந்த பிரச்சனை இருக்கும்போது கொக்கோவும் இதுல மிச்சம் இல்லை, அதுவும் அடி வாங்குச்சு. அப்ப அந்த வாங்கும் போது விவசாயிகளுக்கு ரொம்ப அடிமாற்று ரேட்டுமே வந்து நம்ம நிறைய பேர் வாங்கும் போது அவங்க அதை விட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம ஒரு விவசாயிட்ட இருந்து வாங்கும் போது விவசாயிக்கு நம்ம திருப்பி கை கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆரம்பிச்சது எதுனால, ஒரு சேஞ்ச் மேக்கரா இருக்கணும்ட்டுன்னு ஆரம்பிச்சோம், ஒரு சாப்பாடு பிரியரா ஆரம்பிச்சோம். ஆனா நம்ம இப்ப களத்துல இறங்கி அவங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பா இது வந்து நான் என்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சேன், ஆனா சமையல் விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அப்ப திருப்பி நான் படிச்ச விஷயங்களால ஒரு விவசாயிக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னா ஏன் இந்த முயற்சியை எடுக்க கூடாது அப்படின்னு அப்பதான் எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ நம்ம சாக்லேட் வந்து விவசாயிட்ட இருந்து வாங்குறோம், அந்த விவசாயிட்ட நம்ம பேசும்போது ஒண்ணு நம்மளுக்கு வந்து வெப்பம் அதிகமா இருக்கிறதால பூ கரியிருதுன்றாங்க, இல்ல மழை வந்து கம்மியா இருக்குது, எப்ப தேவையோ அப்ப விளைச்சல் பண்ணும்போது மழை கம்மியா இருக்குது, இல்ல விளைச்சல் பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல ஃபர்மெண்டேஷனுக்கு அப்புறம் ட்ரையிங் பண்றோம், அப்ப காய வைக்கும் போது விதை அப்ப மழை வந்துடுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது கொக்கோ பீன்லாம் ஃபங்கஸே வந்து நாசமா போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது ஒரு விவசாயி இவ்வளோ மெனக்கட்டு, ஏன்னா நான் சொன்னேன்ல நம்மளுக்கு பீன் டு பாருக்கு முன்னாடி ஒரு விவசாயி அந்த பழத்துல இருந்து நம்மளுக்கு உரிச்சு எல்லாம் பண்ணிதான் நம்மளுக்கு ஒரு விதையா கொடுக்குறான். அப்ப அந்த எல்லா வேலையும் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பயும் அவங்களுக்கு ஒண்ணு விளைச்சல் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு தேவையான காசும் அதுக்கு கிடைக்கலன்னா நிறைய பேர் இதை விட்டுட்டு போயிடலான்ற முடிவுக்கு வர்றாங்க.
அப்ப இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஏன் வந்து இதுக்கு பத்தி நம்ம எதுவுமே பண்ண முடியாது? இவ்வளோ படிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ஏன் நானே பாக்குற ஒரு விஷயம், இன்னைக்கு எல்லாருமே விவசாயத்தை விட்டு விலகி போகணும்னு தான் பாக்குறாங்க. ஆனா விவசாயத்தை காப்பாத்தணும்னு பாக்குறது ரொம்ப குறைச்சு இருக்கிற ஆளுங்க. அப்ப நம்ம படிச்சதை ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருந்து அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ண முடியாதா? அப்படி ஏதாவது பண்ணா அவங்களுக்கு அந்த மகசூல் வந்து நல்லா இருக்கும். அவங்க இதை கண்டிப்பா வந்து இன்னுமே வந்து விளைச்சலை கூட்டுனா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு பயிரா கொடுக்க முடியும் அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சதுதான். சோ ஒரு விவசாயி வந்து இவ்வளவு மெனக்கெட்டு விஷயங்கள் பண்றான். சில வாட்டி அவங்களுக்கு வந்து நம்ம மாற்றங்களால வந்து வெயிலோ வெப்ப மாற்றங்களால அவங்களால வந்து அந்த அளவுக்கு ஈல்டோ இல்ல குவாலிட்டியாவோ நம்மளுக்கு கொடுக்க முடியாம ஒரு பிரச்சனை வரும்போது, நான் படிச்ச ஒரு விஷயத்தால ஏதாவது மக்களுக்கு கொடுக்க முடியும், அந்த விவசாயிக்கு பண்ண முடியும்ன்ற போதுதான் நாங்க ஒரு ஐடியா வச்சோம். ஏன் நம்ம வந்து ஃபார்மரோட வந்து நம்ம பயணிச்சு அவங்களுக்கு டெக்னாலஜி சப்போர்ட், இன்னைக்கு தேவையான விஷயங்கள் வந்து எப்படி வந்து அக்ரிகல்ச்சர்ல டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்து விவசாயிய கண்டிப்பா இந்த பயணத்தை தொடங்கணும், முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு உண்டான தேவையான வந்து ட்ரைனிங், எஜுகேஷன் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இன்னும் அவங்களால இன்னும் விளைச்சலை எப்படி வந்து நல்லா பண்ண முடியும், அவங்களுக்கு உண்டான நல்ல தரமான வந்து விலையும் நம்ம வந்து அவங்களே நிறைவேச்சாங்கன்னா அதை நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்துடா அவங்க கண்டிப்பா இந்த விளைச்சலை இன்னும் வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து இன்னும் 4 விவசாயி இதை கூட பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு ஐடியாவா தோணி இப்ப வந்து நாங்க அதுக்குண்டான ஐடியாவை நிறைய வந்து இன்ஸ்டியூட்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இதை வந்து எங்களை நம்பின சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து எங்களுக்கு இதை கிராண்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு விவசாயிக்கு எப்படி உதவுறோம், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம நல்லதா பண்ண போறோம், ஒரு ஸ்மார்ட் ஃபார்மிங்காக கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு இன்னைக்கு விவசாயிகள்ட்டையும் ஃபோன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயத்துல அவங்க நிறைய விஷயங்கள ஃபோனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஃபோன்ல அவங்களுக்கு அப்டேட் பண்ணாலும் அவங்க அதுக்கேத்தாப்புல இன்னைக்கு மழை வருது, அதுக்கேத்தாப்புல இப்படி இருக்குது, இல்ல வந்து நிலத்துல வந்து ஈரப்பதம் கம்மியா இருக்கு, தண்ணி நீங்க பாய்ச்சினீங்கன்னா கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து விவசாயிகளுக்கு பழக்கம் உண்டு. ஆனா சில விஷயங்களை டெக்னாலஜி தொழில் வந்து நம்ம வந்து நுட்பங்களை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னும் வந்து மகசூல் நல்லதா பண்றதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிதான் எங்களோட அடுத்த கட்டமான பயணம் ஆரம்பிச்சது. நாங்க வந்து இதை வந்து ஒரு சாக்லேட் கம்பெனியா இல்லாம இப்ப வந்து அக்ரி டெக் ஸ்டார்ட் அப்பா இருக்கோம். அப்ப இதுல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து துணை போனது வந்து இந்த கிராண்ட்ஸ் எல்லாம் தான். இப்ப உங்களுக்கு புதுசா ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற போது நீங்க ஒரு தொழில் முனைவோராயிருது உங்க ஐடியாவை வந்து நீங்க தாராளமா இன்ஸ்டியூட்ஸு, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து உங்க ஐடியாவை சொல்லலாம். உங்க ஐடியா உங்களை நம்பினாங்கன்னா அவங்க இந்த ஐடியாவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு காசு கொடுத்து இதை நீங்க வந்து கண்டிப்பா கொண்டு வாங்க, ஏன்னா இது நீங்க பண்ற ஒரு விஷயத்தால நிறைய பேருக்கு பயணிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களும் நம்ம மேல வைக்கிறாங்க. ஸோ இதுக்குண்டான பயணத்தை தான் நாங்க இப்ப தொடங்கி இருக்கோம். ஸோ இதுக்கு உண்டான விஷயங்களை விவசாயிகிட்ட இருந்து அவங்களோட ஃபார்ம் டேட்டாவை நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட டேட்டாலாம் வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணால் இன்னும் தரமாக அவங்களோட விளைச்சல் இருக்கும் அதுக்குண்டான விஷயங்களை வந்து பண்ணும்போது ப்ளஸ் விவசாயிகளுக்கு தேவையானது வந்து அந்த ரெக்கக்னிஷன், இது இங்கேருந்து வாங்கியிருக்கோம், இவர் இப்படியெல்லாம் இதுக்கு மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு, இவரோட நிலத்தை பற்றின இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி விஷயங்களையுமே வந்து நம்ம கொண்டு போனால் மக்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்பிக்கை வரும். ஏன்னா நாங்க ஆரம்பிச்சது ஒரு சாக்லேட் பண்றதா ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா இந்தியால இருக்கிற சாக்லேட் வந்து உலக தரத்துக்கு நம்ம கூட்டிட்டு போனோம்னா இந்த விவசாயிகளுக்கு உலக அளவுல வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும். இதுதான் நாங்க இன்னைக்கு பாக்குற ஒரு விஷயம். ஏன்னா இந்த விவசாயிகள் வந்து எல்லா விஷயத்தையுமே தாண்டி தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா கொடுக்குறாங்க கொக்கோபீனை. அப்ப இவங்களுக்கு உண்டான தரத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங், டெக்னாலஜி பிளஸ் இதுக்குண்டான அவங்களுக்கு உண்டான மற்ற சப்போர்ட், காசு, பணம், என்ன டெக்னாலஜி எதுனாலும் சரி நம்மளை வந்து என்ன நம்மளால முடியுமோ இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ப்ளஸ் அந்த தரமான அளவுக்கு உலகத்துக்கே கொண்டு போகிற அளவுக்கு நம்ம இந்தியன் கோகோ பேசப்பட்டுச்சுன்னா இதை விட நான் வந்து ஒரு சேஞ்ச் மேக்கராக இருந்து என்ன பண்ண முடியும். பட் இதுதான் வந்து வாழ்க்கையை சுற்றி எனக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்து சாப்பாடில் ஒரு விஷயமா இறங்கி திருப்பி இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனே எனக்கு கை கோர்க்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் மாற்றி யோசிக்கிற விஷயமா இதுதான் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயமா சின்ன வயசில் நினச்சிருப்பீங்க. நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கும்போது இப்படி ஆகணும்னு நினச்சிருப்பீங்க, காலேஜ் படிக்கும்போது இப்படி இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. நிறைய பெண்களுக்கு கல்யாணம் வரைக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஆனால் நிறைய விஷயங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆசைகள் மேபி உங்களால் பயணிக்க முடியாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு முயற்சியை, நீங்கள் உண்டான ஒரு சான்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி தான் பாருங்களேன்.
நீங்க அந்த புதுசா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த நான் ஆரம்பிச்ச மாதிரி நீங்களும் அதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பாதையை நீங்களே அமைக்கலாம். நீங்க ஒரு தொழில் முனைவரா ஆகலாம், நீங்க ஒரு சேஞ்ச் மேக்கரா இருக்கலாம். அப்படி நீங்க போனீங்கன்னா தான் 4 விஷயங்கள் இல்ல 40 விஷயங்கள். ஏன்னா ஒரு சின்ன சின்ன ரிப்பிள் எஃபெக்டா நீங்க பண்ற ஒரு விஷயம் ஒரு விவசாயிக்கு இன்னைக்கு போகுதுன்னு நாங்க நினைக்கிறோம். அப்புறம் ஒரு 4 விவசாயிகள் இருக்கலாம், 40 பேருக்கா இருக்கலாம். இது ஒரு மாற்றமா இருக்கிற ரெவல்யூஷனாவே கூட இருக்கலாம். அப்ப இப்படி ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா பக்கபலமா இருந்தது என்னோட ஃபேமிலி. அப்பா, அம்மா, கணவர், ஃபேமிலி எல்லாருமே சரி, என் ஸ்டாஃப் இவங்க எல்லாரும் இல்லாட்டி ஒரு பெண்ணா நம்ம வந்து எடுத்து போற பயணம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அண்ட் இதுக்கு நடுவுல வந்து நம்மளுக்கு இருக்கிற ஸ்கீம்ஸ் சப்போர்ட் இன்னைக்கு ஃபோன்லயே நிறைய விஷயங்கள் இருக்குது. நெட்ல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்னென்ன தேவையோ, லோனா இருக்கட்டும், கிராண்டா இருக்கட்டும், இல்ல தேவையான ஃபண்டிங்கா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா அதுக்கு நமக்கு தேவையானது நம்ம அதை வந்து தேடி பார்த்தா போதும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேடி உங்களை நோக்கி வரும். அதுக்கு தேவையான கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் ஃபோக்கஸ் இதெல்லாம் இருந்தா போதும். நீங்க தாராளமா வந்து நீங்களும் என்ன மாதிரியே இங்க வந்து பேசலாம். நீங்களும் நிறைய விஷயங்களுக்கு மாற்றம் சேஞ்ச் மேக்கரா இருக்கலாம். அப்படி பண்ணும்போது இதுல கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய தொழில் முனைவோர் வரலாம். தொழில் முனைவோரா வந்து நம்ம இந்த நாட்டையே மாத்துறதுக்காண்ட ஒரு சின்ன வாய்ப்பை தான் நம்ம இந்த ஸ்டார்ட் பண்றது. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போறேன்னா, கண்டிப்பா வந்து தொழில் முனைவோரா ஆகுறதுக்கு நிறைய ரிஸ்க்கும் உண்டு. ஆனா அந்த ஒரு மென்டாலிட்டியில கண்டிப்பா வாங்க. ஏன்னா நீங்க வரும்போது ஒரு தொழில் வந்து நல்லா போகலாம். சில விஷயங்களால அது சப்போஸ் சக்சஸ் ஆகாட்டிய கூட கண்டிப்பா நீங்க அதை வந்து சோர்ந்து போகாம திருப்பி எழுந்து வரணும். அப்படி இருந்தாதான் நீங்க ஒரு தொழில் முனைவோர். நீங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா திருப்பி வரணும். வந்தாதான் நீங்க அடுத்த முயற்சியில நீங்க ஏதோ ஒரு விஷயத்தால பின்னாடி போயிருக்கலாம். ஆனா அடுத்த ஒரு முயற்சியில நீங்க பறந்து போறதுக்கு ஒரு ஆண்டர்பிரனியூரியல் ஸ்பிரிட்டா இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து நீங்க திருப்பி அந்த ரிசைலன்ஸ் திருப்பி எப்படி அதை நான் பண்ணலாம், அடுத்த ஒரு முயற்சி எப்படி எடுக்கலாம். உங்க முயற்சியை என்னைக்குமே நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னா நீங்க வந்து உங்க முயற்சியை நிப்பாட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவ முடியாம போயிடலாம். ஸோ என்ன மாதிரி நீங்களும் யாருக்காவது ஒரு ஐடியாவோ ஒரு சொல்யூஷனோ நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுங்க, முன்னாடி வாங்க. இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளும் நாளைக்கு ஒரு சேஞ்சா ஒரு இம்பாக்ட் கிரியேட்டரா கண்டிப்பா இருக்கலாம். இந்த வாரம் முழுக்க ஜெயா டிவி மாத்தி யோசி நிகழ்ச்சியில என்னோட பயணத்தை பத்தியும் தை சாக்லேட்ஸ் எப்படி உருவாகுச்சு, நாங்க என்னென்ன சேலஞ்சஸ் அதில் பேஸ் பண்ணியிருக்கோம், விவசாயிகளுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நிறைய பேரை வந்து சிந்திக்க வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முயற்சி கொடுத்த ஜெயா டிவிக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.